நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல, அடிமரத்துல தண்ணி பாய்ச்சக்கூடாது. என் கையை பாத்துக்கிட்டீங்கன்னா தாங்குற கை இருக்கு, தீனி இருக்கிற கை இங்க இருக்கு. மரத்துக்கு கூட அப்படிதான். மரம் வரிசையா தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா 2 மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால போகணும், அதுல மட்டும் தண்ணி ஓடணும். எந்த இடத்துல முடி இருக்குதோ அங்க ஃபீடிங் ரூட் இருக்கு. இவர் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலேயே வளையம் போட்டு இங்கேயே தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் நிக்கிற இடம் கெட்டியா இருந்தா நிறைய சோம்பேன். நிக்கிற இடத்துல சேர் ஆக்கி விட்டீங்கன்னா ஏன் நிக்கிறதே கஷ்டம், அப்ப எடையை குறைச்சிக்கிறேன், குறும்ப பிஞ்செல்லாம் உழுந்துகிட்டே இருக்கு. எல்லா மரத்திலும் இதான் நடக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜ கூட மக்களுக்கு கொண்டு செல்லல. ஆனா எங்கேயா இருந்தாலும் என்ன செய்யணும்னா அந்த இலை கூட எந்த முடியுதோ அங்க ஒரு குழி எடுக்கணும், முழங்கால அழுத்துக்கு. எல்லா குப்பையிலும் அழுதல் தள்ளிடணும். தோண்டின மண்ணெல்லாம் அடிமரத்துல போட்டணும். இப்படி வச்சு அந்த புனலை கவுத்து வச்ச மாதிரி இருக்கணும். மழை பெஞ்சா கூட தண்ணி உருண்டு இங்க வந்துடும். எல்லா மரமும் காக்கி. இந்த மெத்தட தாங்க பசுமை பூமியின் சேர்மன் லயன் ரொட்டேரியன் டாக்டர் டி நடராஜன் பிஎஸ்சி அக்ரி பிஹெச்டி யுஎஸ்ஏ அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று விவசாயிகளை சந்தித்து அறிவுரை வழங்கிட்டு வராங்க. எனவே விவசாயிகள் அனைவரும் நம்மாழ்வார் வழிகாட்டுதலில் செயல்படும் பசுமை பூமியை அணுகி பயன்பெறுவீர், பலன் அடைவீர்.